தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சிபாண்ட்ரோ ஜேம்ஸின் பெற்றோர் ராஜ்குமார் சபா, ஞான பெற்றோர் தாஸ் ஜெஸ்வினி, அன்பு உறவினர் அனைவரும் இணைந்து இந்த திருப்புகளில் இறைவனுக்கு நாம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே சிறப்பாக நம்முடைய சிபாண்ட்ரோ ஜேம்ஸ் இந்த திருப்பலியில் திருமுழுக்கு பெற இருக்கிறார். அவருக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காகவும், அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். சபா. இறையேசுவில் அன்பார்ந்த உறவின் சமூகமே, இன்று எங்கள் குடும்பத்தின் அன்பு குழந்தையை கிறிஸ்தவத்தில் இணைக்கும் இந்த உன்னதமான திருமுழுக்கு திருப்பலிக்கு அனைவரையும் குடும்பத்தின் சார்பாக பக்தியுடன் அழைக்கின்றோம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் என்னும் பவுல் அடியாரின் வாக்கின்படி இந்த திருப்பலியை நிறைவேற்ற அன்புடன் வருகை தந்துள்ள அருட்தந்தை அந்தோனி சார்லஸ், அருட்தந்தை ஜான்சன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். நம் அனைவருக்கும் கிறிஸ்தவன் என்ற உரிமையை தரும் திருமுழுக்கின் வழியாகத்தான் திருப்பலி காணும் உரிமையும் வழங்கப்படுகிறது. எனவே இந்த தூய்மை மிக்க திருப்பலியில் அன்பு குழந்தைக்காக ஜெபிக்க அனைவரையும் இத்திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனின் பாடுகள் உயிர்ப்பு இவற்றின் மறைபொருளில் பங்கு பெற எங்களை அழைத்துள்ளீரே.
அதனால் நீர் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகளுக்கு உரிய மனப்பாங்கில் நாங்கள் உறுதியடைந்து என்றும் புது வாழ்வு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திரு வசனங்கள் 1 தொடங்கி 8 வரை. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்கள் தவிர மற்ற அனைவரையும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இதனை பற்றி உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் இடச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரிய நகரம் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவரை செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்கவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னுடமையில் உரிமையில் துணையானார் என்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 40 முடிய. யோவான் அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 35 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒருவரின் திருமுழுக்கு நாள் அவரது குருத்துவ அல்லது ஆயர் திருநிலைப்பாட்டு நாளை விட முக்கியமானது. ஒருவரின் திருமுழுக்கு நாள் அவரது குருத்துவ அல்லது ஆயர் திருநிலைப்பாட்டு நாளை விட மிக மிக முக்கியமானது. இறையியலாளர் ரைமண்ட் ப்ரவுன் ஒரு குரு அல்லது ஆயராக திருநிலைப்படுத்தும் போது அந்த நாளை காட்டிலும் ஒருவருடைய திருமுழுக்கு மிக மிக முக்கியமானது என்று இறையியலாளர் ரைமண்ட் ப்ரவுன் அவர்கள் குறிப்பிடுகிறார். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நமக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான நாள். ஒரு உறவு நமது குடும்பத்திற்கு புதிதாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை காட்டிலும் திருச்சபைக்கு ஒரு புதிய உறவு இந்த திருமுழுக்கின் வழியாக இந்த குழந்தையானது அகில உலக கிறிஸ்தவ சமயத்தோடு ஒரு உறவாக, புதிய உறவாக இணைக்கப்படுகிறது இன்றைய நாள் முதல். ஆகவே திரு அவைக்கும் இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாள். நாம் அனைவரும் இணைந்து இந்த குழந்தையினுடைய ஆன்மீக வாழ்வில் இறைவன் இந்த குழந்தையோடு இருந்து இந்த குழந்தை கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு குழந்தையாக அமைய நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்கள், நான் உங்களிடம் கூறியது போல இந்த திருமுழுக்கின் வழியாக, இந்த அருளடையாளத்தின் வழியாக, அருள் சாதனத்தின் வழியாக தாயாம் திரு அவையோடு நாம் இந்த குழந்தை இணைக்கப்படுகிறது. தாயாம் திரு அவையோடு இந்த குழந்தை இணைக்கப்படுது. அதற்கு காரணமாக அல்லது அடையாளமாக இருக்கக்கூடியது இந்த தண்ணீர் மற்றும் ஃபாதர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். இன்று முதல் இந்த குழந்தை புதிய படைப்பாக ஆண்டவருக்கு ஏற்ற குழந்தையாக மாறுகிறது இந்த நீரிலிருந்து. இதைதான் நாம் சிறப்பாக மோசேயினுடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்பது மிக மிக சாலச் சிறந்ததாக இருக்கும். மோசேயினுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கடவுள் அவரை படைக்கிறார். படைத்த பின்பு அந்த குழந்தை நீரிலிருந்து எடுக்கப்படுகிறது, புது படைப்பாக மாறுகிறது. அந்த குழந்தை எந்த காரணத்திற்காக நீரிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வர. ஆகவே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நீரிலிருந்து எடுக்கப்படுகிறது. திருமுழுக்கு என்பது கழுவப்படுதல் அல்லது முழுக்கு, நீரில் கழுவுதல் என்று பொருள். நாமும் இந்த குழந்தையை திரும்பவும் புது படைப்பாக மாற்ற கடவுள் கொடுத்த இந்த வரம் அல்லது இந்த அருள், இந்த குழந்தை, இதை நாம் திரும்பவும் கடவுளுக்கே கொடுக்கிறோம். கடவுள் அதை திருமுழுக்கில் வழியாக நீரிலிருந்து திரும்பவும் நாம் அதை எடுக்கிறோம். கடவுள் நமக்கு
திரும்ப கொடுக்கிறார். அந்த குழந்தையை திரும்பவும் கடவுளுடைய திருவுளப்படி வளர்த்து கொண்டு வர வேண்டும், அல்லது கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய குழந்தையாக வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பெற்றோரும் மற்றும் ஞான பெற்றோரின் கடமையாக இருக்கிறது. திருவிவிலியத்தில் நாம் தொடக்கத்திலிருந்தே பார்க்கிறோம், புது படைப்பாக உருவாக்க வேண்டும் அல்லது புது படைப்பாக மாற வேண்டும் என்றால் இந்த நீரிலிருந்து உருவாக்கப்படுவது நாம் தொடக்கத்திலிருந்தே பார்க்கின்றோம். தொடக்கத்தில் கடவுள் இந்த உலகத்தை நீரிலிருந்து பிரித்து படைக்கிறார். அதைத் தொடர்ந்து நோவா காலத்தில் புதிய உலகத்தை படைக்க நீரை பயன்படுத்துகிறார். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், அவர்களை மீட்டு கொண்டு வர இந்த செங்கடல் வழியாக அந்த நீரை அவர் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நாம் ஒவ்வொரு நிலையிலும் இந்த நீரிலிருந்து எடுப்பது என்பது ஆண்டவர் புது வாழ்வு கொடுக்கிறார் என்பதை குறிக்கிறது. இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆகவே இந்த குழந்தை திரு அவையோடு இணைகிறது. அதை தான் திருச்சபையை நாம் என்ன சொல்கிறோம்? தாய் திருச்சபை என்று சொல்வோம். சிறப்பாக ஆண்டவருடைய ஏவாள், அதற்கு முன்பாக ஏவாள், ஆதாமிடமிருந்து ஏவாள் எவ்வாறு படைக்கப்பட்டால்? எங்கிருந்து? விலா எலும்பிலிருந்து எடுத்து ஏவாள் படைக்கப்பட்டாள், விழாவிலிருந்து. அதை போல இந்த ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது அவரை படைவீரன் விழாவில் குற்றும்போது என்ன நடக்கிறது? விழாவிலிருந்து செந்நீரும் தண்ணீரும் வடிகிறது. ஆகவே அங்கு யார் பிறக்கிறார்? திரு அவை பிறக்கிறார். ஆகவே தான் எவ்வாறு ஏவாள் ஆதாமுடைய விழாவிலிருந்து படைக்கப்பட்டாலோ அதே போல புதிய திரு அவை அல்லது இந்த திருச்சபை வழியாக நாம் விண்ணுலகத்திற்கு பிறக்கிறோமே, அந்த திரு அவை ஆண்டவருடைய விழாவை குற்றும்போது இந்த தண்ணீரும் செந்நீரும் வழியாக பிறந்தது. ஆகவே தான் திருச்சபையை நாம் என்ன சொல்கிறோம்? கிறிஸ்துவினுடைய மணவாட்டி, நமக்கு தாய் திருச்சபை என்று சொல்லுகிறோம். இதை இரேனியூஸ் அல்லது ஐரேனியூஸ் என்று சொல்வார்கள். அவர் இதை தெள்ள தெளிவாக குறிப்பிட்டுகிறார். எவ்வாறு ஆண்டவருடைய விழாவை குற்றும்போது தண்ணீரும் செந்நீரும் வந்ததே, அதில் இந்த புதிய திருவை பிறக்கிறது என்று. ஆம், இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, நாமும் இந்த குழந்தைக்கு நம்முடைய நம்பிக்கையின் பேரில் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். ஆகவே நம்முடைய நம்பிக்கையை சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நமக்கு சிறப்பாக அழைப்பு விடுக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமீபத்தில் ஏறக்குறைய ஒரு 1000 குருத்துவ மாணவர்களை பயிற்சிவிக்கக்கூடிய குருக்களை சந்தித்தார். 950 கரெக்டாக 950 பயிற்சி அளிக்கக்கூடிய அருட்பணியாளர்களை சந்தித்தார். அவர்களிடம் கேட்ட கேள்வி இதுதான்: we all follow Christ, you all follow Christ, you follow Christ out of faith or out of self interest. நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். எதிலிருந்து? நம்முடைய சுய விருப்பத்தினாலா அல்லது நம்பிக்கையினாலா? நம்முடைய விருப்பத்தினாலா அல்லது நம்பிக்கையினாலா? உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஃபெய்த், சுய விருப்பத்தினாலா அல்லது நம்பிக்கையினாலா? ஏனென்றால் ஆண்டவரை பின்பற்றியவர்கள் அவருடைய இன்றைய நற்செய்தியில் நாம் அதை தான் சிறப்பாக வாசிக்க கேட்டோம். சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. ஏன் அவரை பின்பற்றியவர்கள் அனைவரும் அவ்வயிறார உண்ட காரணத்தினால் அல்லது அவருடைய அற்புதங்களிலும் அதிசயங்களிலும் நம்பிக்கை வைத்தவர்களாய் இயேசுவை பின்பற்றினார்கள். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், எதனால்? எனக்கு அருளடையாங்களை நான் பார்க்க வேண்டும் அல்லது நான் காதார கேட்டிருக்கிறேன் என்று என்னுடைய விருப்பத்தின் பெயரில் நாம் செல்கிறோம். ஆகவே தான் ஆண்டவருடைய நம்பிக்கையில், ஆண்டவருடைய அதிசயங்களிலும் அற்புதங்களிலும் நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கவில்லை. மாறாக இயேசுவினுடைய பெயரில் நம்பிக்கை வைத்து போனவர்களுக்கு தான் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைவேறியது. ஆகவே நாம் ஆண்டவரை பின்பற்றும் போது நம்முடைய விருப்பத்தினால் பின்பற்றுகிறோமா அல்லது இயேசு மீது கொண்ட அந்த நம்பிக்கையினால் நாம் பின்பற்றுகிறோமா? அவுட் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் அவுட் ஆஃப் ஃபெய்த்? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு இந்த கேள்வியை நம் முன்னே வைக்கிறார். ஆகவே இந்த குழந்தை நம்முடைய நம்பிக்கையின், இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய நம்பிக்கையின் பொருட்டு இந்த குழந்தை இன்று திருமுழுக்கு அடைகிறது. ஆகவே இந்த குழந்தையை செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் இல்லை,
உங்களுடைய நம்பிக்கையில் வளர்த்தெடுப்பது பெற்றோர்களாகியும் மற்றும் ஞான பெற்றோர்கள் உங்களுடைய பொறுப்பு. ஆகவே இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நிறைவாக இந்த குழந்தையை ஆசிர்வதிக்கவும், இந்த குழந்தை இறைவனுடைய அனைத்து வரங்களையும் குறிப்பாக ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் எதிர்கால வாழ்க்கையில் சிறந்து விளங்கவும், தன்னுடைய குடும்பத்திற்கும் கடவுளுடைய திருவுளப்படி திரு அவைக்கும் இந்த நாட்டிற்கும் சிறந்த குழந்தையாக மாற இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் திருமுழுக்கு சடங்கிற்காக எழுந்து நிற்போம். சிபான்ட்ரோ ஜேம்ஸ் இவருடைய பெற்றோர், ஞான பெற்றோர், திருமுழுக்கு பெற்றுள்ள அனைவருக்காகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை இறைஞ்சுவோமாக. உம்முடைய இறப்பு உயிர்ப்பு என்னும் ஒளிவீசும் தெய்வீக மறைபொருளால் திருமுறுக்கின் வழியாக இக்குழந்தை மறுபிறப்பு அடைந்து திருச்சபையில் சேர வேண்டுமென்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருமுழுக்கு உறுதி பூசுதல் வழியாக இவர் விசுவாசமுள்ள சீடராகவும் உமது நற்செய்தியின் சாட்சியாகவும் விளங்க செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியாரின் வழியாக இவரை விண்ணரசின் பேரின்பத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தைக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரியாய் விளங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இவர்களுடைய குடும்பத்தை உமது அன்பில் என்றும் காத்துருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரிடமும் திருமுழுக்கின் அருளை புதுப்பிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது குறுகிய புனிதர்கள் மன்றாட்டு மாலை மன்றாடுவோம். ஒவ்வொரு முறையும் நான் சொன்ன பின்பு நீங்கள் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அல்லது எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று சொல்லவும். இறைவனின் அன்னையாம் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித சூசையப்பரே, புனித திருமுழுக்கு யோவானே, புனிதர்களான ராயப்பரே, சின்னப்பரே, புனித தோமையாரே, புனித சவேரியாரே, புனித அந்தோனியாரே, புனித யாகப்பரே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவாம், தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையின் சென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவரில் தூய ஆவியார் குடிகொள்ள செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மேலே உள்ளது கிறிஸ்மா, கீழே இருக்கிறது. இது இருக்குதா பஞ்சு கொண்டா போதும் சின்ன ஒரு பட்டன் மட்டும். உம்மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெயை பூசுகின்றேன். நம் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் ஆற்றலால் உன்னை திடப்படுத்துவாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஓகே, பட்டனை போட்டுடலாம்.
ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து பாஸ்கா நைட்டில் சொன்னது தானே, அதனால் இதுக்கு மட்டும் இது பேர் வந்து இந்த இது பேர் டேரக்டாக அன்பார்ந்த பெற்றோரே, ஞான பெற்றோரே, திருமுழுக்கு எனும் திருவருட்சாதன வழியாக நீங்கள் ஒப்பு கொடுத்த இக்குழந்தை அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் ஆவியாராலும் புது வாழ்வு பெறப் போகின்றார். இவரில் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சியடையுமாறு இவரை நீங்கள் விசுவாசத்தில் வளர்க்க முயல வேண்டும். ஆகவே உங்கள் விசுவாசத்தினால் தூண்டப்பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதே திருச்சபையின் விசுவாசம், அதிலேதான் குழந்தை திருமுழுக்கு பெறுகிறார். 3 முறை ஒவ்வொருவரும் விட்டு விடுகிறேன் என்று பதில் சொல்லவும். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களா? 3 முறை விசுவசிக்கிறேன் என்று பதில் கூறவும். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? என்னை தொடர்ந்து அதை திருப்பி சொல்லவும். இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் சிபாண்ட்ரோ ஜேம்ஸ் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? சிபாண்ட்ரோ ஜேம்ஸ், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் உன்னை நான் கழுவுகிறேன். நல்ல பையனா இருக்காரு. தைலம் ஃபஸ்ட்டு லைன் இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகி எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்துள்ளார். நீரினாலும் தூய ஆவியாராலும் உனக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உன்மீது மீட்பின் எண்ணெயை பூசுகிறார். எனவே நீ இறை மக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உடல் உறுப்பாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீராக. சிபாண்ட்ரோ ஜேம்ஸ், இதை அப்படி பிடிச்சிக்க.
நீ புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறாய். இந்த வெண்ணிற ஆடை உன்மீது உன் மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உன் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரிகையாலும் நீ உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீராக. ஆமென். அப்பா நீங்கள் அந்த இதில் கொடுத்துங்க. பெற்றோரே, ஞான பெற்றோரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று இக்குழந்தை ஒளியின் மகனாய் என்றும் வாழ்வாராக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவாராக. ஆமென். பக்கத்தில் செவிடர் கேட்கவும் வாயக்காட்டில் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகி இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே அருள் செய்தருள்வாராக. ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய திருச்சபைக்காக புதிதாக ஞானஸ்தானம் பெற்ற ஒரு புதிய கிறிஸ்தவனை அடைந்திருக்கிறோம். அனைவரும் கரவோலை எழுப்பி இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். வெரி குட். ஓகே. பயணமில்லையே இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே புதியதாக்கி என்னை உமக்கு தருகிறேன். சின்னஞ்சிறியவர்க்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற தெய்வமே. சின்னஞ்சிறியவர்க்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற தெய்வமே. பகைமை மறக்க இருள காணிக்கையாக இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே புதியதாக்கி என்னை உமக்கு தருகிறேன். ஏழை மனிதர் தந்த செப்பு காசுதான் உமது பார்வையிலே உயர்ந்ததானதே. ஏழை மனிதர் தந்த செப்பு காசுதான் உமது பார்வையிலே உயர்ந்ததானதே. இதயம் விரியனும் கரங்கள் கொடுக்கணும், இதயம் விரியனும் கரங்கள் கொடுக்கணும். உன்னை போல தன்னை தந்த காணிக்கையாக, நல்ல காணிக்கையாக, உயிருள்ள காணிக்கையாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவியின் அனைத்து நலனுக்காகவும் அந்த கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனை ஒத்திருப்பவர்களை கிறிஸ்மா எண்ணெயின் முத்திரையால் உறுதிப்படுத்தப்பட்டவர்களை குருத்துவ திருக்கூட்டத்தில் கனிவுடன் சேர்த்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நீர் அவர்களை உமக்கு உகந்த பழிப்பொருளாக ஏற்று உமது திரு அவையின் காணிக்கைகளோடு
அவர்களையும் கனிவுடன் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பழியில் முற்கால பழிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரையே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். ஆகவே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூலகை ஆளுகின்ற ஆண்டவரே. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் கன்னிமரியிடமிருந்து பிறந்த தம் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் கிறிஸ்தவ தாய்மார்களை மகிழ்விக்கின்றார். அவரே இக்குழந்தை சிபாண்ட்ரோ ஜேம்ஸின் தாய் சபாவை ஆசீர்வதிப்பாராக. தான் பெற்றெடுத்த மகனுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் இத்தாய் தன் குழந்தைகளுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எக்காலம் நன்றி செலுத்துவாராக. ஆமென். மன்னக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கும் எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தை சிபாண்ட்ரோ ஜேம்ஸின் தந்தை ராஜ்குமாரை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர் தம் மனைவியுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தம் மக்களுக்கு முன்மாதிரியாலும் நம்பிக்கையின் முதல் சாட்சியாய் விளங்குவாராக. ஆமென். நாம் முடிவில்லா வாழ்வு பெற நீரினாலும் தூய ஆவியாராலும் நமக்கு மறுபிறப்பளித்த எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் தம் மக்களாகிய இந்த ஞான பெற்றோருக்கு நிறை ஆசீர் அளிப்பாராக. இதனால் இறை மக்களிடையே இவர்கள் என்றும் எங்கும் உயிராற்றல் மிக்க உறுப்பினர்களாய் திகழ்வார்களாக. இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தமது சமாதானத்தை வழங்குவாராக. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை இயேசுவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இதயவாசல் திறந்து வைத்தேன், உதயமாயி என்னில் வந்தாய், மகிழ்கின்றேன், மகிழ்கின்றேன். கவலைகளே என்னில் இல்லை, இதயவாசல் திறந்து வைத்தேன்,
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனின் திருவுடல் திருரத்த அடையாளத்தால் வளம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூயாவியாரின் ஒன்றிப்பிலும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதிலும் வளர்ந்து அன்பு பணிபுரிவதின் வழியாக கிறிஸ்துவின் மறையுடல் முழு நிறைவே அடைய எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா.